வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. என்னடா இப்போ தான் வீடியோ போட்டு அதுக்குள்ளே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிஎம் பங்கும் ட்ரூ மேக்கின்டரும் ஒரு முக்கியமான ப்ரொமோ பேசியிருக்கிறாங்க. சரி, அதை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்ல, அதனால் இந்த வீடியோ. சரி வாங்க ஷோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போடுற ரெஸ்லிங் செய்திகளை தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிஎம் பங்க் பார்த்தீங்கன்னா வராரு, அவர் எமோஷனலி ஒரு சில விஷயத்தை பேசினார். இப்போ ஃபேன் ஃபெஸ்டி பார்த்தீங்கன்னா WB நடத்துனாங்க. அதில் நிறைய ஸ்டேட்டில் இருந்து, அதாவது யூஎஸ்ஏனால 50 ஸ்டேட்டை கொண்டது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் வந்து சிஎம் பங்கிட்ட பேசினாங்க. அதில் ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா கால் கிடையாதான், அவள் வரும்போதே வீல் சேரில் தான் வந்தாலாம், ஹேண்டிகேப். அவள் என்கிட்ட என்ன சொன்னான்னா, நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரூவோடைய ஸ்டோரியை முடிச்சாகணும்னு சொன்னால் அது எனக்கு ரொம்பவே எமோஷனலாக இருந்தது. இன்னொரு பொண்ணு வந்து உக்ரைன் நாட்டிலிருந்து வந்தால், ஒரு நாடு விட்டு நாடு வந்து என்னை பார்க்கறதுக்காக வந்தால். ஸோ அவள் ஏன் கிட்ட இருக்கிறதுக்காக, ஒரு ஜஸ்ட்டு ஒரு ஃபோட்டோவுக்காக கிட்டத்தட்ட அவள் 7 மணி நேரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கிறா. அதை நினைக்கும் போது எனக்கு வரது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் கிட்ட நின்று ஒரு ஃபோட்டோ, அதுக்கு 7 மணி நேரம் ட்ராவல், உண்மையிலேயே ஆசம். ஸோ உங்கள் மேலே நான் அன்பு தெளிச்சிருக்கிறேன். மற்றும் சிஎம் பாங் ஆகிய நான் ரொம்ப எமோஷனல் ஆனது அந்த பிரேஸ்லெட்டுக்காக. அந்த பிரேஸ்லெட்டு சிஎம் பாங்கோடைய பிரேஸ்லெட்டில் ட்ரூ மேக்கின்டர் எடுத்துட்டேன் அப்படிங்கிற கோவத்தில் இருந்தேன். பட் நான் ஒரு ரசிகருக்கு வந்து என் கையில் ஒரு பிரேஸ்லெட்டை போட்டு, இந்த பிரேஸ்லெட் உங்களுக்கு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட தந்தா, அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதை பற்றி கூட நம்ம ரெஸ்லிங் கிங் தமிழ் சேனலில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். சிஎம் பங்குக்கு ஒரு ரசிகர் வந்து ஒரு பிரேஸ்லெட் போட்டு விட்டாங்க, பேண்ட் போட்டு விட்டாங்க அப்படின்னு. ஸோ அதை பற்றி தான் சிஎம் பங்க் பேசுகிறாரு. என்ன தான் அந்த ரசிகர் வந்து எனக்கு அந்த தந்தாலும் இது எனக்கு ரொம்ப முக்கியம்தான். ஆனால் அது வந்து என் ஒய்ஃப் ஏஜே போட்டது, அது எனக்கு ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு சிஎம் பங்க் பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காரு. அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்கின்டர் வராரு. என்னப்பா உனக்கு அந்த பேண்டு வேணுமா? சரி, என் கையில் தான் இருக்குது, அண்ணா வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ட்ரூ மேக்கின்டர் பார்த்தீங்கன்னா வம்பா பார்க்குறாரு. ஸோ அப்போ நம்ம சிஎம் பங்க் ஒன்று சொல்கிறாரு, உனக்கு உன் பெல்ட் வேணுமான்னு. ஏன்டா இந்த பெல்ட்டு பெருசா, இந்த தப்பு பெருசா அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் மாறி மாறி பேசிக்கிறாங்க. உன் பெல்ட்டை நான் தாரேன், நீ அதுக்கு அந்த பிரேஸ்லெட்டை தான் சொல்லும்போது, என்னப்பா நீ சிஎம் பங்க் பார்த்து ட்ரூ மேக்கின்டர் சொல்கிறாரு, நீ என்ன சாதாரணமாக பேசிட்ட, எனக்கு இந்த பிரேஸ்லெட்லாம் தர முடியாது, அதை நானே வச்சுக்கிறேன், அந்த பெல்ட்டை வேணால் நீ வச்சுக்கன்னு சொல்லும்போது, ஓகே இந்த ஸ்ட்ராப்பை நான் வச்சுக்கிறேன், பட் ஆனால் நான் வந்து அஃபிஷியலி வந்து நான் ஆடம் பிஎஸ்டி இதை பற்றி பேசிட்டேன். நம்ம வந்து ஸ்ட்ராப் மேட்ச் விளையாட போகிறோம், அதுவும் பேஸ்லின் பெட்டில் விளையாட போகிறோம். இந்த ஸ்ட்ராப் மேட்ச் எப்படி இருக்குதுன்னா, 4 சைடு வந்து லைட்டை ஃபிக்ஸ் பண்ணிப்போம், யார் 4 லைட்டையும் முதல்ல டச் பண்ணுறாங்களோ அவங்க தான் வெற்றியாளர்னு சொல்லிட்டு இந்த ஸ்ட்ராப் மேட்சை வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சிஎம் பங்கை பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்கின்டர்ட்ட சொல்லியிருக்காரு. இந்த மேட்சை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு விஷயம் சொல்லிட்டேன், ஸ்ட்ராப் மேட்ச் இப்படி கூட ஒரு விதிமுறையாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, உங்களுக்கு புரியலன்னா நான் ஈவினிங் அதை பற்றி சொல்கிறேன். ஸோ அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா சிஎம் பாங்குக்கும் ட்ரூ மேக்கின்டருக்கும் ஒரு ஸ்ட்ராப் மேட்சை பார்த்தீங்கன்னா WB அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் இவங்க பேசினது. ஸோ இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா பேஸ்லின் பெட்டில் ஸ்ட்ராப் மேட்சில் சண்டை போட போகிறாங்க. சரி, ஓகே, இந்த வீடியோ பிடிச்ச லைக் ஷேர் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.